இல்ல நல்லா இருக்கு ப்ரோ. 2 ஹவர்ஸ் டைம் போறது தெரியல. முக்கியமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுத்தமா டைம் போறதே தெரியல. அதுக்குள்ள இன்டர்வல் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி நல்லா ஜாலியா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஒரு சீரியஸான ஒரு பேஸ்க்குள்ள என்டர் ஆகிறதுனால ஸ்டார்டிங் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அதுக்குன்னு. அதுக்கப்புறம் அதுலேயும் ஃபன் ஃபேக்டர் இருந்ததுனால அந்த இன்டென்சிட்டி ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா போயிட்டு இருந்ததுனால ஜாலியாக இருக்கும். நீங்கள் பெருசாக லாஜிக் பார்க்காம நீங்கள் உட்காந்து என்ஜாய் பண்ணணும்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும். ரொமான்டிக் சீக்வன்சஸில் பழைய காதலில் இருந்த நகுல் மாதிரி அவர் பார்க்க முடிஞ்சுது. சீரியஸ் சீக்வன்ஸ்லையும் இல்லை எமோஷனல் சீக்வன்ஸ்லையும் இன்னும் நல்ல ஒரு மெச்சூர்ட் ஆக்டராக நல்லா தெரியுது. அவங்க எப்பயுமே பண்ணுறமே அவங்களோட இடத்த ரொம்ப அழகாக கூலாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கேஎஸ்எம் போர்ஷனில் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கா, நல்லாயிருக்கும். படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நல்லா இருக்காது இதெல்லாம். ரொம்ப பெரிய ப்ளஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேமரா ஒர்க்கும் மியூசிக்கும். அதோட ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க்கட்டாக இருக்க விஷயம் எதுனா ஹியூமர் நல்லா ஒர்க்கட்டாக இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஹாஃப்லும் சரி செகண்ட் ஹாஃப்லும் சரி உங்களுக்கு அந்த லேகுங்கிற மேட்டரே பெருசாக ஃபீல் ஆகுது. ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஜமால் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். மூவி நல்லா இருக்கு, கண்டிப்பாக பாருங்கள். மியூசிக்ஸும் நல்லா இருக்கு. எந்த விஷயம் ஒர்க் ஆச்சுன்னு நான் சொல்லிட்டா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுல்ல. ஸோ நீங்கள் போய் தேட்டரில் பார்த்தா தான் இருக்குது. நிறைய சொல்லலாம், பட் ஹீரோயின் பொசிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்லா இருக்குது, வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க, பாருங்கள். ஸோ பெரிய படங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறத விட கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கும். தேங்க்யூ. அப்படிலாம் சொல்ல முடியாது. நக்குல் சார் வந்த பொசிஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அவரை வச்சு தான் டிஃப்ரெண்ட்டாக, யாரும் நேர்மையாக வாழக்கூடாது, நல்லது செய்யக்கூடாது, எல்லாம் கெட்டதாக வாழணும், கஞ்சா வைக்கணும், இதுதான் பெரிய எப்படி சொல்ல போதி தர்மர் சொல்கிற மாதிரி இதை தான் பெரிய விஷயமா சொல்லியிருக்காங்க. மியூசிக்ஸ்லாம் நல்லா இருக்கு. வாஸ்கோடகாமா படம் பார்த்துன்னு எல்லாம் நேரில் வந்து பாருங்கள். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். நகுல் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கு டைரக்டர் வந்து ஸ்க்ரீனில் பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து ஓவராலாக தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மைண்டுக்கு அந்த படம் எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியும். மற்றபடி எல்லாம் ஓகே, படம் நல்லாயிருக்கு, வந்து பாருங்கள். தேங்க்யூ. நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. ரொம்ப கம்பேக் தானே அதாவது இந்த கதைக்கு என்னவோ அது பண்ணியிருக்காரு. அதனால் நீங்கள் ஓவராகவும் வரல, கம்மியாகவும் வரல, இந்த கதையை ஓரியண்டாக பண்ணியிருக்காரு. நல்ல விஷயம், மேற்கொண்டு பண்ண நல்லாயிருக்கும். அதாவது சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் சொல்லலை, ஆனால் சொல்ல வந்திருக்காரு. ஸ்க்ரீன் பிளே தான் நம்ம ஃப்யூச்சரில் என்னவாக இருக்குன்ற இது தான் கதை. அது இப்படி நெகட்டிவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிச்சிருக்காரு. அதுவே சோஷியல் ஆக்டிவிட்டி தான். நம்ம சோஷியலில் போய் புகுத்துறதுக்கும் மேலோட்டமாக சொல்லத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அதுதான் இது வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாகவும் பண்ணியிருக்காரு. ஏன்னா ரொம்ப சோஷியலாக சொன்னாலும் படம் வராமல் போயிடலாம், பிஸ்னஸில் ப்ரொடியூசர் லாஸ் ஆகலாம். ஸோ அந்த விஷயங்களில் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் அதெல்லாம். மியூசிக் நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு சில இடத்துல மியூசிக் தான் வந்து சீனை கொண்டு போகுது. அதில் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். படம் நல்லா இருக்குண்ணா. கேஎஸ் ரவிக்குமார் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. நகுல் சாரும் நல்லா பண்ணியிருக்காரு. இதில் இந்த படத்தில் என்ன ஒரு ஹைலைட்னா இதில் அவர் நடிச்சிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் பாட்டும் பாடியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. மியூசிக் தான் மியூசிக் வந்து அருண் ஒரு சார் பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சிங்க் ஆகுது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. ஹியூமர் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கேட்டால் எனக்கு பர்சனலாக சொல்ல போனால் ஒர்க் ஆகுது. அங்கங்கே நம்மளோட பர்சனல் லைஃப் கனெக்ட் பண்ண, நம்ம ரியல் லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக ஸ்க்ரீன் பிளேயில் காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். நல்லவங்க யாருமே நல்லவங்களாகவும் இருக்கிறதில்ல, கெட்டவங்க யாருமே கெட்டவங்களாகவும் இருக்கிறதில்ல. ஆனால் இப்போது நல்லவங்களாக இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த உலகம் அப்படி தான் நம்மளை மாற்றிடுது அப்படிங்கிறத தான் அவர் சொல்ல வந்திருக்காரு. அவர் எப்பவுமே மாஸ் தான், நல்லா இருக்கு. அவர் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. நம்ம ரெகுலராக நம்ம லைஃப்பில் ஒருத்தர் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கார். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக பயங்கரமாக இருக்கார். நல்லா இருக்கு. ஆமாம், இதில் அவர் பாடியிருக்காருண்ணா. இதில் அவர் பாட்டு பாடியிருக்காரு, மை லைஃப் மை ரூல்ஸ்னு சொல்லி. வேறு லெவலில் இருக்குது அந்த சாங். அவராக பாடினதா சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்கள், மை லைஃப் மை ரூல்ஸ். ஒன்ஸ் பார்க்கலாம். கம்பேக்னு சொல்ல முடியாது. நகுல் ஆக்டிங் நல்லா இருக்கு. ஆமாம், கம்பேக்ல இல்லை, அது கம்பேக்னு சொல்ல முடியாது. சில இடங்கள் ஒர்க்கவுட்டாக இருக்குது, சில இடங்கள் கொஞ்சம் லேக் ஆகுது. வாஸ்கோடகாமா என்ன சொல்ல வராங்கன்னா
புதுசாக சொல்லணும்னு முயற்சி பண்ணிக்கிறாங்க, அதான் சொல்ல வர்றாங்க. மியூசிக் நல்லா இருக்குது, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது, டெக்னிக்கலாக நல்லா இருக்குது, எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கண்டென்ட் மட்டும் கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காங்க, அவ்வளோதான். கண்டென்ட்டு புதுசாக இருக்குது, அதை சொல்ல வர வேண்டிய விதம் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக சொல்லியிருக்கலாம்னு தோணுச்சு. ஆ என்ன படம் என்னது? இல்லை அந்த நகுல் இல்லை, இது கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணுறாரு, புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக பண்ணணும். நகுலுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி இருக்கிற கதைகள் வேறு மாதிரி ஆயிடுச்சு, சினிமாவே வேறு மாதிரி ஆயிருக்கு. அப்படிங்கும்பொழுது இன்றைக்கி நகுல் வந்து கம்பேக் கொடுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக தேடணும். ஆமாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மூவிலாம் இருக்குது. இந்த ராக்கியில் வந்துச்சு பார்த்தீங்களா, ராக்கி, ஆமாம், அந்த மாதிரி ஒரு புதுசாக ஏதாவது பண்ணால் தான் நகுல் நிற்பார். நகுல் பழைய சினிமா நினச்சிருக்கிறாரு, அதெல்லாம் சினிமா மாறி இருக்குது நிறையா. ஆமாம், ப்ளஸ்ஸு வந்து சினிமாட்டோகிராஃபி இஸ் குட், மியூசிக் நல்லாயிருக்கு. மைனஸ் அப்படின்னா கண்டென்ட்டு தான், சொல்ல வர வேண்டிய விஷயத்த இயக்குனர் தவற விட்டுருக்காருன்னு தான் சொல்ல முடியும். புதுசாக எடுத்திருக்காரு, புது முயற்சி, கண்டிப்பாக பாராட்டக்கூடிய இயக்குனர் தான். ஆனால் தவற விட்டார், எங்கேயோ மிஸ் ஆகுது. ஹீரோயின் போர்ஷன்ஸு ஃபஸ்ட் ஹாஃபில் வந்தாங்களா, அப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்தாங்களான்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்குது.